இன்றைக்கி மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோள இட்லி, சிறுதானி இட்லி, முளைகட்டிய பயிர் வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லின்னு 2500 வகையான இட்லி அளவுக்கு இன்றைக்கி செய்கிற அளவுக்குன்னா அன்றைக்கி கிடைச்ச அந்த தூண்டுதல் தான். எல்லாரும் தண்ணி ஊற்றி மாவு அரைக்கிறாங்க. நான் இளநீர் ஊற்றி மாவு அரைச்சேன், இளநீர் இட்லின்னாங்க. ஆஹா அருமையாக இருக்குன்னாங்க. பீஸா இட்லி, பீஸா என் பையன் பீஸா வாங்கிட்டு வாப்பான்றான். நானே எல்லாருக்கும் இட்லி உடைய சேர்த்தணுன்றேன், நீ பீஸா பர்கர்ன்றியாடா. சரி நான் உனக்கு பீஸா இட்லி செஞ்சு தர்றேன். ஒன்றும் கிடையாது, வீட்டில் இருக்கிற ஒரு வட்டை தட்டை எடுத்தேன், கொஞ்சம் நெய் போட்டேன், மாவு ஊற்றுனேன், அது மேலே மத்தியானம் மிச்சம் இருந்த கூட்டு பொரியல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் காய்கறி எடுத்து போட்டு இட்லி மிளகா பொடி போட்டு வேக வச்சு எடுத்து அறுத்து கொடுத்தேன். பீஸா இட்லின்னா ஆஹா அருமையாக இருக்குன்னு நல்லா சாப்பிட்டா. இன்னைக்கு திருமண மண்டபங்களில் காலையில் இளநீர் இட்லி கூட இனியும், சாயந்தரம் பீஸா இட்லி கூட இனியன்றாங்க. ஒரு இட்லியாலே இதெல்லாம் செய்ய முடியும் போது உங்கள் துறையிலையும் நீங்கள் செய்ய முடியுன்றதுக்காகத்தான் இதை சொல்ல வந்தேன். நான் செஞ்சேன். இன்னைக்கு நான் கின்னஸ் ரெக்கார்டு சாதனை செய்யணுன்றதுக்காக 124 கிலோவில் ஒரே இட்லி செஞ்சேன். ஒரே இட்லி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக திட்டமிட்டு 6 மாதமாக அதுக்கு உண்டான பாத்திர வடிவமைப்புகளை செஞ்சு ஒரு மாதமாக கடும் உழைப்பில் 124.800 கிராமில் இட்லி சக்ஸஸாக பண்ணி நீதிபதி வள்ளிநாயகம் உட்பட எல்லாரும் வந்து பார்த்தாங்க, பாராட்டினாங்க. அது கின்னஸுக்கு எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியல. நான் அதை முறைப்படி செய்யாம விட்டதுனால அந்த கின்னஸ் எனக்கு வரல. நான் தோண்டு போகலை. இவ்வளோ முயற்சி பண்ணி எனக்கு ஏன் கின்னஸ் வரலன்னா நான் சரியாக அவங்களை சொல்ல. அவங்க ரைஸ் கேக்குன்னு எடுத்துட்டாங்க. ரைஸ் கேக்குன்னு எத்தனையோ செஞ்சுருக்காங்க. இது இட்லின்னு ஒன்று இருக்குது, அது இப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நான் சொல்ல தெரியாதனால அவங்க விட்டாங்க. அதுக்கப்புறம் 2500 இட்லி செய்யும்போது அந்த உலக அதிசயத்தில் வேர்ல்டு ரெக்கார்டில் என்னுடைய பேர் வந்தது. அது ஒன்று கிடைக்கலன்றதுக்காக அதை விட்டு நான் நகரலை. 1000 வகையான இட்லி செஞ்சேன். முதல்ல 100 வகையானது ஆரம்பிச்சு, அப்புறம் 1000 வகையான இட்லி செஞ்சேன், அப்புறம் 2000 வகையான இட்லி செஞ்சேன். இந்த 1000 வகை இட்லி 2015 செஞ்ச உடனே அதை வந்து பார்த்தா அந்த கிட்டத்தட்ட 17,000 மக்கள் லைனில் நின்று பார்த்தாங்க. பார்த்துட்டு எதோ ஒரு சாதாரண இட்லியிலேயே இவ்வளோ பெரிய இதெல்லாம் செய்யணுங்கிறது உங்களை பார்த்தா எங்களுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை தருது. நாங்களும் அந்த துறையில் ஜெயிக்கணும்னு தோணுது. இவ்வளோ இட்லியில் செஞ்சுருக்கீங்க. எதுக்கும் ஒரு நாள் இருக்குது. உலகத்திலேயே ஒரு இட்லிக்குன்னு ஒரு நாள் இருக்கக்கூடாது. உன்னதமான உணவு இட்லி. இட்லிக்குன்னு ஒரு நாள் இருக்கணும். அந்த நாள் இனிவன் பிறந்தநாள் தான் இருக்கணும்னு நீங்கள் அறிஞ்சோன்னே அத்தனை பேர் கைதட்டு பெரிய இது பண்ணது. உள்ளபடியே நான் கடந்து வந்த அந்த சோகமான அந்த இதுலெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு கௌரவம், இவ்வளோ பெரிய அங்கீகாரம் எனக்கு கிடைச்சது எனக்கு மிக பெருமையாக இருந்தது. இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தலைவர்கள் உருவங்கள்லேயே இட்லியை செஞ்சுருக்கோம். இன்றைக்கி 8வது வரைக்கும் ஸ்கூலுக்கு போன நான் பல்வேறு கல்லூரியில் போய் உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு செமினார் வகுப்பு எடுக்கிற நிலைக்கு எனக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் பேசுங்க, எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை வரட்டும்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் நம்ம இப்போ ரஷ்யா தலைவர் மாஸ்கோ அழைச்சிட்டு போய் எனக்கு பெரிய பாராட்டுலாம் பண்ணாங்க. இப்போ வர்ற மார்ச் 30 உலக இட்லி தினம் கொழும்புல நடத்தணும்னு சொல்லி அந்த நிர்வாகம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே எல்லா துறையிலையுமே நேசித்து செஞ்சால் எல்லா துறையிலும் வெற்றி அடைய முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாக என்னை பல மேடைகளில் டெமோ நிற்க வச்சு சொல்கிறாங்க. இதன் மூலிமா அவங்களும் சில விஷயங்களை கற்றுக்குறாங்க. நான் ஒரு சாதாரண இட்லியாக இருந்துட்டு எதெல்லாம் செய்கிறாங்க, அது மாதிரி நானும் செஞ்சுட்டு அப்படி கொடுத்துட்டு போகாமல் அதில் மாற்றத்தை உருவாக்குனேன். உங்கள் மத்தியில் உங்கள் மனசில் நான் இடம் பிடிச்சேன்.